எனக்கு விரோதமாய் பெரிய பிரச்சனைகள் வரும்போது என்னுடைய சிந்தையை ஃபர்ஸ்ட் எப்படி நிரப்பணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையை விட நான் சிறியவன் அல்ல, சிறியவன் அல்ல. ஏன் நான் சிறியவன் அல்லன்னா, என் கூட இருக்கிற இயேசு, என் கூட இருக்கிற தேவன், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அந்த கடனை விட இயேசு பெரியவர். இந்த வாரம் முழுவதும் நீங்க அறிக்கை செய்யுங்க. அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு இருதயத்தை தாருங்கப்பா, என் சிந்தையை நிரப்புங்க ஆண்டவரே. அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சில வேளைகளை யாரோ ஒருத்தர் பயப்பட்டுட்டே இருக்கலாம். நான் ராத்திரி பயப்படுறேன் பாஸ்டர், காலையில் பயப்படுறேன் பாஸ்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இந்த வியாதியை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த கடனை பார்த்து பயமாக இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலையை பார்த்து பயமாக இருக்குது. பயத்தோடையே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியும்னே தெரியலையே பாஸ்டர், நான் இதில் மூழ்கிடுவனோ, இது பல பேர் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிசல்ட்டை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, நான் எனக்குள்ளே குழம்பிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்காகவே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் நாளுக்கு நாள் அந்த எதிர்மறையான எண்ணத்தால் உங்களுக்கு நிரப்பப்பட்டிருக்கலாம். உங்கள் சிந்தை முழுக்க எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். யார்கிட்ட ஜபக்குறிப்பு சொன்னால் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் அதை பெரிய பிரச்சனைன்னு யார்கிட்டையும் டிக்ளேர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதை ஒரு பெரிய சூழ்நிலையாய், ஒரு பெரிய வியாதியாய் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அதை விட பெரிய தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், அதை விட பெரிய தேவனை தான் ஆராதிக்கிறேன். இந்த சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த கோலியாத் வெட்கப்பட்டு போவான். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டிப்பாக நாம் ஜெயிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஏனாக்கியரை ஜெயிக்க வைப்பார், ராட்சதர்களை ஜெயிக்க வைப்பார். காரணம், வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், அழைத்தவர் கர்த்தர், அங்கே எகிப்திலிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்தவர் கர்த்தர், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை கொண்டு வந்தவர் கர்த்தர், அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து உங்களை கொண்டு வந்தவர் கர்த்தர், அந்த குடும்பத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தவர் கர்த்தர், எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினது உண்மையானால் கானானுக்கு உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த கானானிலே எவ்வளவு ஏனாக்கியர் இருந்தாலும் விடுதலை. கரங்களை தட்டி ஜீசஸ் ஜீசஸ். அந்த அபிஷேகம் இப்பொழுது நதியை போல இயேசுவே இயேசுவே. இப்பொழுது அந்த சிந்தை, அந்த பிரச்சனையை குறித்த அந்த சிந்தை இப்பொழுது தைரியம் அடையட்டும், ஒரு பலன் வரட்டும். அந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு பலன். ஹalleluya ஹalleluya. அது தேவ ஆவியானவரால் அந்த பலன் இப்பொழுது கடந்து வருவதாக. ரதலரம் தனரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது என்னை விட பெரிய பிரச்சனை அல்ல, என்னை விட பெரிய பிரச்சனை அல்ல. என்னையும் பிரச்சனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற தேவன் தான் பெரியவர், என் பிரச்சனை பெரியானது அல்ல. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு, அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகை நிறுத்தினீரே, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவா செலுத்த
ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய சிந்தையை நான் நல்ல எண்ணத்தினால வளர்த்துட்டே இருக்கணும். அதனுடைய முதல் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அந்த பிரச்சனையை குறித்த ஒரு எண்ணம், ஃபஸ்ட்டு எண்ணம் எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னால், என் பிரச்சனை பெருசு இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு தான். அந்த எண்ணத்தை வளர்த்துட்டே இருக்கணும். இப்போவே இந்த சத்தத்தை பேசிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்குள்ள அந்த மாற்றத்தை ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அரண்டு பயப்பட்டு இருக்கும்போது ஒரு தாயை போல ஆண்டவர் உங்களை இறுக்கமாக அப்படியே அணைச்சு அந்த பயத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார். எதிர்கால பயம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து அந்த பயம் மாறப்போகிறது. அந்த பெரிய பிரச்சனையை குறித்து அந்த பயம் முழுவதுமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி சிந்திக்கணும். முதலாவதாக ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என் இயேசு அதை விட பெரியவர், அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ, அவர் செய்வார், அவரால் முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை, கோலியாத் வந்து நிற்குது. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவனையும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க கோலியாத்தை வந்து நிறைய பேர் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், கோலியாத்து வந்து நின்றுக்கிறது தீமையா நன்மையா அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கிற சவுல் முதற்கொண்டு எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஐயோ தீமை, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்துச்சுங்க, பெரிய தீமைங்க இது, ஒரு பெரிய போராட்டங்க இது, என் வாழ்க்கையில் வரக்கூடாது ஒன்று வந்துச்சுங்க, இந்த தீமை எனக்கு வந்திருக்கவே கூடாதுங்க, எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க. அப்போது அங்கே இருக்கிற மொத்த பேரும் கோலியாத்து வந்து நிற்கிறதை தீமையாய் பார்க்கும்போது, தரிசனம் உள்ள, எதிர்காலத்தின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஆண்டவர் என்ன ஒரு பெரிய காரியத்திற்கு தான் என்னை அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் என்னை வேறு பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அந்த தாவீது அந்த கோலியாத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலில் இருக்கிற நிந்தையை நீக்கிறவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், என்ன கொடுப்பாங்க? அப்போ அத்தனை பேரும் அந்த பிரச்சனையை தீமையாய் பார்க்கும்போது தாவீது மட்டும் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோலியாத்து என் வாழ்க்கையில் வந்து முன்னாடி நிற்கிறான் அப்படின்னா அதில் தீமை இல்லை, கண்டிப்பாக அதில் ஒரு நன்மை இருக்குது. இந்த கோலியாத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இந்த கோலியாத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். இந்த கோலியாத் என்னுடைய வாழ்க்கையிலே தீமைக்காக அல்ல, கர்த்தர் என்னை அடுத்த படி கொண்டு போகும்படியாய். அநேகர் என்னை குறித்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த கோலியாத்தை எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்தை பார்த்து, இந்த வியாதி தீமை, இந்த பண நெருக்கடி தீமை, இந்த நஷ்டம் தீமை, இந்த காத்திருப்பு தீமை, என் வாழ்க்கையில் பெரிய தீமை வந்துச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையில் பெரிய தீமை வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது திரும்பி வரும்போது, இதுவரைக்கும் தாவீதனுடைய பேர் அங்கே பிரபல்யமாகவே இல்லை, தாவீதனுடைய பேர் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த பிரச்சனையினுடைய முடிவிலே தாவீதனுடைய பேரை அங்கு இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் பெருமைப்படுத்தினார்.
எல்லாருடைய வாயிலிருந்தும் தாவீது என்கிற ஒரு பேரை உச்சரித்தார்கள். நான் நம்புறேன், இந்த கோலியாத்து சீக்கிரமாய் மடிந்து போவான். இந்த பிரச்சனை உங்களை விட்டு மாறும். இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். அந்த விடுதலை தரும்போது நீங்களும் நானும் சொல்லுவோம், இது தீமைக்கு அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மையாய். கரங்களை தட்டி நம்புறவர்கள், ஓ ஹல்லேலூயா, இந்த பிரச்சனை எனக்கு நன்மையாய் மாறும், இந்த காத்திருப்பு எனக்கு நன்மையாய் மாறும், இந்த சூழ்நிலை எனக்கு நன்மையாய் மாறும். கர்த்தர் இதிலே வந்து ஒரு பெரிய நன்மையை எனக்காக வைத்திருக்கிறார், எனக்காக வைத்திருக்கிறார். அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது என்னை குட்டும் சாத்தானுடைய முள் மட்டுமல்ல, என்னை பயன்படுத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற கருவி. என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகளை குறிச்ச இரண்டாவது என் மனசுல வளர்க்க வேண்டிய இரண்டாவது எண்ணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை, காத்திருப்ப, சூழ்நிலையை குறித்து என் மனசில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நான் வளர்க்கணும். இது தீமை அல்ல, இதில் ஒரு நன்மை, இதில் ஒரு நன்மை. பிரதர், இந்த நஷ்டத்தில் ஒரு நன்மை இருக்குது பிரதர், இந்த அவமானத்தில் ஒரு நன்மை இருக்குது சிஸ்டர், இந்த புறக்கணிப்பில் ஒரு நன்மை இருக்குது சிஸ்டர், இந்த வேண்டான்னு தூக்கி போட்டாங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு இது தீமை இல்லை மகளே, இதில் ஒரு நன்மை இருக்குது. ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணணுமா, இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணணுமா? ஆண்டவர் மட்டும் உங்கள் தோளை தட்டி சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, அதில் ஒரு பெரிய நன்மையை நான் வச்சிருக்கிறேன், அதில் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறேன். இந்த இழப்பினால ஒரு பெரிய நன்மை இருக்குது, இந்த இயலாமையினால ஒரு பெரிய நன்மை இருக்குது, நன்மை இருக்குது. நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி நான் நம்புறேன். ஆண்டவர் இந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய முதல் நாள் ஆண்டவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் தான் வாக்கு கொடுக்கிறார், உன் சிந்தையை நீ நிரப்பி இருப்பா, உன் சிந்தையை நீ நிரப்பி இருப்பா. உன் சிந்தைக்குள்ள இவ்வளோ பெரிய தீமை, இவ்வளோ பெரிய தீமை, என்னை எந்த இடத்துலையும் நிற்க வைக்கலையே, என்னை இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே, நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவனா மாறிட்டனோ, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா மாறிட்டனா, நான் எதையுமே பண்ண முடியாதா, எந்த இடத்துலையுமே நான் நிற்க முடியாதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, இதற்கு ஒரு நன்மையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், இதற்கு ஒரு நன்மை இருக்கு, இதுக்கு ஒரு நன்மை இருக்கு, இதற்கு ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார்.